when it comes to relationship உறவென்று வரும்போது உங்க உறவினர் கிவ்வரா டேக்கரா, எடுப்பவரா கொடுப்பவரா, தயவு செஞ்சு கவனிச்சு அதை கூர்ந்து பாருங்க. உங்க உறவையும் தாண்டி உங்க வாழ்க்கைக்கே இது உதவியான ஒரு லெசனா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் யாரோட வேணாலும் இருக்கலாம். உங்க அப்பா, அம்மா, மகள், மகன், நண்பர்கள், காதலி, காதலன், மனைவி, கணவன், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் இந்த உறவுகள் எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமான ஒரு நேச்சர் இருக்கு. அதுதான் எய்தர் இஃப் தேர் கிவர் ஆர் டேக்கர். இதுல இவங்க கொடுப்பவரா எடுப்பவரான்னு நம்மள ஊர்ந்து கவனிச்சு அவங்களுடைய வைப் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இவங்களோட ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். கொடுப்பவர் எப்பவுமே பச்சாதாபம் உள்ளவங்களா இருப்பாங்க. they will be filled with empathy. நீங்க அவங்க கிட்ட இந்த கஷ்டத்தை கோத்ரூ பண்றீங்கன்னு சொல்ல தேவையில்லை அப்படின்னு அவங்களே கேட்டுருவாங்க. அவங்க ஊர்ந்து கவனிச்சு உங்க முகஜாடையிலேயே நீங்க கஷ்டத்தை கோத்ரூ பண்றீங்கன்னு கண்டுபிடிக்கிற தன்மை படைச்சவங்க டேக்கர். எடுப்பவர்களுடைய ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பயங்கரமா செல்ஃப் பிட்டியில அப்சர்வ் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமா சுயபச்சாதாபம் இருக்கும். நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களோ இல்லையோ அவங்களுக்கு உங்க முகத்தை பார்த்தோ நீங்க சொல்லியும் கூட அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்களுடைய கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு முதல்ல ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அவங்க பிரச்சனைகளும் அவங்க ப்ராப்ளம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சு அதை ஒரு பெரிய ப்ரையாரிட்டியா வச்சு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி அவங்கள பார்த்து பரிதாபப்படணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. கிவர் கொடுப்பவர் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே the layers of the problem அவங்களே டக்குன்னு அதை கண்டுபிடிச்சு எந்த லெவல் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு புரிஞ்சுருவாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களை எந்த டைமென்ஷன்லாம் அஃபெக்ட் ஆகுது, எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க, அந்த பேக்ரவுண்ட்ல இருந்தனால உங்களுக்கு இப்போ உள்ள கஷ்டம் எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணதுன்னு வரைக்கும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதையே ஒரு எடுப்பவர் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்களே போய் அவங்க கிட்ட டிக்ளேர் பண்ணி சொன்னா கூட உங்க பிரச்சனையை ரொம்ப சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களையே நினைக்க வச்சிருவாங்க. அங்கேயும் உங்க பிரச்சனை சொல்லும் போது அவங்க இதோட பெரிய பிரச்சனைய அவங்க பாஸ்ட்லயோ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ணி அப்ப கூட நீங்க கஷ்டப்படுறீங்கிற ஒரு உண்மையான ஒரு உணர்தலை மறந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது கூட அவங்க கஷ்டத்தை சொல்லி அப்போ அவங்களுக்குள்ள பச்சாதாபத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. என்னடா நம்ம கஷ்டத்தை சொல்ல போனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நிறைய இடத்துல தோணிருக்கா? அவங்கதான் டேக்கர்ஸ். கொடுப்பவர்கள் அவங்களோட டைம், அவங்களோட எஃபர்ட், அவங்களோட உழைப்பு, அவங்களோட நேரம், அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய பிளஷர் அப்படிங்கிற விஷயங்களை உங்களை நல்லதாக்குறதுக்கும் உங்களை ஃபீல் பெட்டர் செய்யறதுக்கும் யோசிக்காம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டேக்கர் எடுப்பவர்கள் உங்க நேரம், உங்க பிளஷர், உங்க சுதந்திரம், உங்க காசு, உங்க உழைப்பு எல்லாத்தையும் பயங்கரமா வசூலிச்சிருவாங்க. இப்படி வசூலிக்கிறோமேனு அவங்களுக்கு ஒரு சின்ன லெவல் ஆஃப் கில்ட் கூட இருக்காது. அதை சந்தோஷமா அனுபவிச்சாலும் பயங்கர உள்ள பிளஷர் இருந்தாலும் அதை கொஞ்சம் கம்மியா காமிச்சுக்கிட்டு சாதாரணமா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. இந்த கிவர் கொடுப்பவர்களுக்கு நீங்க ஒரு எஃபர்ட், டைம், இந்த மாதிரி விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா பயங்கரமா புலங்காகிதம் அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு மற்றவங்க கிட்ட எல்லாம் இவங்க எவ்வளோ எனக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு பண்ண சாக்ரிஃபைசஸ் பத்தி பயங்கரமான நன்றி உணர்ச்சி இவங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன இடத்துல நீங்க உதவி இருந்தா கூட பல இடத்துல திருப்பி உதவி செய்யணும்னு அவங்களுக்கு இருக்கிற மனப்பான்மையை கிவர்ங்கிற ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இங்கேயே ஒரு டேக்கர் எடுப்பவர் என்ன செய்வாங்கன்னா, இதை அவ்வளோத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க செஞ்ச ஜெஸ்டரை ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் செஞ்சது உன்னோட கடமை தான் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. நீங்க இவ்வளோ விஷயங்களை கொடுத்தீங்கிற ஒரு பேசிக் சந்தோஷத்தை